ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மீது யோக நித்திரையில் இருந்தவாறு உலகத்தை இயக்குகிறார் நாராயணனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவின் பத்தினியான லட்சுமி தேவிதான் வைஷ்ணவி என அழைக்கப்படுகிறார். அனைத்து உயிர்களின் மீது மிகவும் அன்பு கொண்ட தெய்வமாக வைஷ்ணவி தேவி இருக்கிறார். அனைவருக்குமே தங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு செல்வங்கள் பெருக வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஒருவர் வீட்டில் லட்சுமி வாசம் ஏற்பட முதல் விதியாக இருப்பது குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் சச்சரவுகள் நிறைந்து நிம்மதியற்ற நிலை இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படாது, செல்வ வளங்கள் உண்டாகாது. இக்குறைகள் அனைத்தையும் தீர்க்கவும் தெய்வமாக வைஷ்ணவி தேவி இருக்கிறார். அந்த தேவிக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வழிபடுவதால் வாழ்வில் செல்வ வளங்கள் கிடைக்கப் பெறுவார்கள். இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையில் 108 முறை துதிப்பது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் லட்சுமி தேவியின் படத்திற்கு வாசமுள்ள பூக்களை சமர்ப்பித்து இனிப்பை நெய்வேத்தியம் வைத்து இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை வடக்கு திசையை பார்த்தவாறு துதித்து வந்தால் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை மாறி மகிழ்ச்சி, மன அமைதி உண்டாகும். வீட்டில் செல்வ சேர்க்கை ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படுவது நீங்கும். ஓம் ஷியாம வர்ணாயை வித்மஹே சக்ரஹஸ்தாயை சதீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் ஷியாம வர்ணாயை வித்மஹே சக்ரஹஸ்தாயை சதீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். ஓம் ஷியாம வர்ணாயை வித்மஹே சக்ரஹஸ்தாயை சதீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். நன்றி.